எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக 9ஆம் வகுப்பு அறிவியல் பகுதியில் 3ஆம் பருவத்தில் 4வது பாடம், அதாவது தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு அப்படிங்கிற பாடல் வினாவிடை பார்க்கலாம். தனிமங்களை உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் என்று வகைப்படுத்தியவர் யாருன்னா லவாய்சியர். தனிமங்களை உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் என்று வகைப்படுத்தியவர் லவாய்சியர். அடுத்து, நாணய உலோகங்களில் ஒன்று தாமிரம். நாணய உலோகங்களில் ஒன்று தாமிரம். அடுத்து, மெண்டலிப் தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்கள் எந்த அடிப்படையில் ஏறு வரிசையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன? அணுமுறையில். மெண்டலிப் தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்கள் எந்த அடிப்படையில் ஏறு வரிசையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னா அணுமுறையில். அடுத்து, அறை வெப்பநிலையில் நீர்மமாக உள்ள உலோகம் எது அப்படின்னா தாமிரம். அறை வெப்பநிலையில் நீர்மமாக உள்ள உலோகம் தாமிரம். அடுத்து, உலோகங்கள் அலோகங்களின் சில பண்புகளை பெற்றுள்ளவை எதுனா உலோக போலிகள். உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் சில பண்புகளை பெற்றுள்ளவை உலோக போலிகள். உலோக போலிக்கு எடுத்துக்காட்டு சிலிக்கன். உலோக போலிக்கு எடுத்துக்காட்டு சிலிக்கன். அடுத்து, மிகுந்த எடை கொண்ட உலோகம் ஆஸ்மியம். இது இரும்பின் நிலையை போல் எத்தனை மடங்கு அதிகம் நிறையுடையது அப்படின்னா 3 மடங்கு அதிக நிறையுடையது. மிகுந்த எடை கொண்ட உலோகம் ஆஸ்மியம் இது இரும்பின் நிலையைப் போல் எத்தனை மடங்கு அதிக நிறையுடையதுன்னா 3 மடங்கு அதிக நிறையுடையது. அடுத்து, வெண்கலம் என்பது எதை சார்ந்த உலோக கலவை? வெண்கலம் என்பது எதை சார்ந்த உலோக கலவை அப்படின்னா தாமிரம் மற்றும் தகரம். வெண்கலம் என்பது தாமிரம் மற்றும் தகரம் உலோக கலவை சார்ந்தது. அடுத்து, சோடியம் நீருடன் வினை புரிந்து சோடியம் ஹைட்ராக்சைடு தருகிறது. அதிலிருந்து வெளிப்படும் வாயு H2. சோடியம் நீருடன் வினை புரிந்து சோடியம் ஹைட்ராக்சைடு தருகிறது. அதிலிருந்து வெளிப்படும் வாயு H2. அடுத்து, வானூர்தி பாகங்கள் செய்ய பயன்படும் உலோக கலவையின் பெயர் என்னன்னா டியூராலுமின். வானூர்தி பாகங்கள் செய்ய பயன்படும் உலோக கலவையின் பெயர் டியூராலுமின். அடுத்து, எந்த உலோகம் நீர்த்த அமிலங்களுடன் ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்வதில்லை அப்படின்னா காரியம். எந்த உலோகம் நீர்த்த அமிலங்களுடன் ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்வதில்லை அப்படின்னா காரியம். அடுத்து, மெண்டலிப் ஆவர்த்தனையில் உள்ள தொகுதிகள் 8, அதன் தொடர்கள் 6. மெண்டலிப் ஆவர்த்தனையில் உள்ள தொகுதிகள் 8, தொடர்கள் 6. அடுத்து, குறைந்த அடர்த்தியை பெற்றுள்ள உலோகம் எது அப்படின்னா லித்தியம். குறைந்த அடர்த்தியை பெற்ற உலோகம் லித்தியம். அடுத்து, வழிகோலுவதாக அமைந்த வாய்ப்பாடு எதுனா மெண்டலிப் தனிம வாய்ப்பாடு. கோலுவதாக அமைந்த வாய்ப்பாடு மெண்டலிப் தனிம வாய்ப்பாடு. தனிம வரிசை அட்டவணையில் இடதுபுறம் அமைந்துள்ளவை உலோகங்கள். தனிம வரிசை அட்டவணையில் இடதுபுறம் அமைந்துள்ளவை உலோகங்கள். அடுத்து, நிறமற்ற தனிமத்தின் பெயர் அலுமினியம். நிறமற்ற தனிமத்தின் பெயர் அலுமினியம். உலோகங்களில் மின்கடத்தும் திறன் அதிகமுடையது வெள்ளி. உலோகங்களில் மின்கடத்து திறன் அதிகமுடையது வெள்ளி. அடுத்து, பளபளப்புள்ள தன்மையுள்ள அலோகம் எதுனா கிராபைட்டு. பளபளப்புள்ள தன்மையுள்ள அலோகத்தின் பெயர் கிராபைட்டு. அடுத்து, புரோமின் நிறம் சிகப்பு. புரோமின் நிறம் என்ன அப்படின்னா சிகப்பு. அடுத்து, நீர்ம நிலையுள்ள அலோகம் புளோமின். நீர்ம நிலையுள்ள அலோகம் புளோமின். அடுத்து, நீரை விட லேசான உலோகம் லித்தியம். நீரை விட லேசான உலோகம் லித்தியம். அடுத்து, மிகவும் கனமான உலோகம் ஆஸ்மியம். மிகவும் கனமான உலோகம் ஆஸ்மியம். அடுத்து, ஆபரணங்கள் செய்ய பயன்படும் உலோகம் தங்கம். ஆபரணங்கள் செய்ய பயன்படும் உலோகம் தங்கம். அடுத்து, லாந்தனைட்டு வரிசை தனிமங்களின் எண்ணிக்கை 14. லாந்தனைட்டு வரிசை தனிமங்கள் எண்ணிக்கை எத்தனைன்னா 14. அடுத்து, மந்த வாயு என்று சொல்லப்படுவது எதுன்னா ஆர்கான். மந்த வாயு என்று சொல்லப்படுவது ஆர்கான். அடுத்து, புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட தனிமம் எதுனா ஸ்கேண்டியம். புதிதாக கண்டுபிடிக்க தனிமத்தின் பெயர் ஸ்கேண்டியம். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரூப் 1 எழுத போகிற எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள். நாளைக்கு தொடர்ச்சியாக நம்ம இதே பாடத்தில் வினாவிடை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். நன்றி.